ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறேன். பிரியமானவர்களே, பொது காலம் 19வது வாரத்தில் வருகின்ற வியாழக்கிழமை எல்லாம் என்று இருக்கிறோம். தாயாம் திருச்சபை புனித மேக்சிமிலியன் கோல்ஃபே அவருடைய விழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த மேக்சிமிலியன் கோல்ஃபேயை பற்றி நமக்கு அதிகம் தெரிந்திருக்கும். இருந்தாலும் அன்னை மரியா மீது இவர் கொண்டிருந்த தனியாத தாகம் இவரை இறைப்பணிக்கு அழைத்தது. படிக்க கூட முடியாத ஏழை குடும்பத்திலே பிறந்தவருக்கு ஒரு மருத்துவம் செய்கின்றவர் உதவி செய்து அவர் மேற்படிப்பு படிக்கிறார். கல்வியிலே மிகவும் சிறந்து விளங்கினார், அறிவு மிக்கவராக இருந்தார். அன்னை மரியா சிறு வயதிலே இவருக்கு காட்சி கொடுத்திருக்கிறார். வீட்டிற்கு முன்பதாக காட்சி கொடுத்து ஒரு கரங்களிலே வெள்ளை கலர் கிரீடமும் மற்றொரு கரங்களிலே சிகப்பு கலர் கிரீடம் வைத்துக் கொண்டு, இவற்றில் எது உனக்கு வேண்டும் என்று அன்னை மரியா கேட்ட பொழுது மேக்சிமிலியன் கோல்ஃபே சொன்னாராம், எனக்கு இரண்டும் வேண்டும் என்று. தான் சிறு வயதிலே தெரிந்தோ தெரியாமலோ அவர் கேட்டதை அவர் பெரியவனாகி ஒரு நல்ல குருவாகி கடவுளுக்கு தன்னை மறைசாட்சியாக ஒப்பு கொடுத்தார் தனது உயிரை. இந்த மேக்சிமிலியன் கோல்ஃபே தான் சென்ற இடங்கள் எல்லாம் அன்னை மரியாவின் பெயரில் நகரங்களை ஏற்படுத்தினார். சிட்டி ஆஃப் இமாகுலேட் என்கின்ற ஒரு நகரத்தை ஏற்படுத்தினார். பிறகு ஜப்பான் சென்று ஜப்பானிலே கார்டன் ஆஃப் இமாகுலேட் என்ற ஒரு நகரை தோற்றுவித்தார். அங்கு சிட்டி ஆஃப் இமாகுலேட் என்ற நகரில் நைட் ஆஃப் இமாகுலேட் என்ற ஒரு பத்திரிகை ஆரம்பித்து இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை தினந்தோறும் அறிவித்தார். அதில் அன்னை மரியாவை பற்றி இன்னும் அதிகமாக எழுதினார். இவருடைய சிறப்பு என்னவென்றால், இவர் 2 முறை ஹிட்லருடைய நாசி படையினால் கைது செய்யப்பட்டது. முதன்முறை விடுவிக்கப்பட்டார், மீண்டுமாக கைது செய்யப்பட்டு பல கொடுமைக்குள்ளானார். ஆனால் அந்த வதைப்பருடைய முகாமில இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி அறிவித்து மற்றவருடைய எண்ணங்களை மாற்றினார். துன்பத்திலே, வலியிலே, வேதனையில இருந்தவருக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை அவர்களுக்கு ஆறுதலை கொடுத்தது. அனைவரும் இவரை ஏற்றுக்கொண்டார்கள், இவரை நம்பினார்கள். அந்த சமயத்திலே ஒரு சிறை கைதி தப்பி ஓடவே ஒரு 10 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நரக தண்டனை, அதாவது இறக்கின்ற தண்டனை கொடுத்திருக்கிறார்கள். அப்பொழுது அதில் ஒருவர் அழுது புலம்பி இருக்கிறார், நான் இறந்த பிறகு எனது குடும்பத்தை யார் பார்த்து கொள்வார்கள், இந்த மரண தண்டனையிலிருந்து யார் என்னை விடுவிப்பார்கள் என்று அழுத பொழுது அந்த அழுதவருக்காக அருட்தந்தை மேக்சிமிலியன் கோல்ஃபே தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கிறார். அதற்கு அந்த மரண அறிவிப்பு கொடுக்கின்ற அந்த அதிகாரி ஏற்றுக்கொள்ள அஞ்சி இருக்கிறார். இருந்தாலும் அவருக்காக தன்னுரை கொடுத்த பொழுது அந்த மரண அறிக்கையிலே இவரையும் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தியிலே கூறுவார், தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எதுவும் இல்லை என்று. அருட்தந்தை மேக்சிமிலியன் கோல்ஃபே தன்னுடைய நண்பன், தன்னோடு இருந்த ஒரு நண்பனுக்காக தன்னை உயிரை கொடுத்திருக்கிறார். அதனால் முடிந்தவரை, இயன்றவரை நம்மோடு இருக்கின்றவர்களுக்கு நாம் எதையும் கொடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, அவர்களை நாம் கஷ்டப்படுத்த வேண்டாம், அவர்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை சொல்ல வேண்டாம், அவர்களை நாம் ஓரம் கட்ட வேண்டாம், அவர்களை ஒதுக்க வேண்டாம். ஏனென்றால் இருப்பவர்கள் அனைவரும் இறைவனுடைய சாயலே. அதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். மற்றவருக்காக நமது உயிரை கொடுப்பது சிறந்ததுதான். இருப்பதை முதலிலே பகிர்ந்து கொடுப்போம், இல்லாத போது உயிரை கொடுப்போம். இங்கே நாம் வைத்து கொண்டு ஒன்றும் சாதிக்க போவது கிடையாது. நம் தேவை போக நம்மிடம் மிச்சம் இருப்பது நம்முடையது அல்ல. அதை மற்றவர்கள் நாம் பகிர்ந்து கொடுக்க இன்றைய விழா வழியாக புனித மேக்சிமிலியன் கோல்ஃபே நம்மிடம் எதிர்பார்க்கிறார். இன்றைய முதல் வாசகத்திலே ஆண்டவருடைய பேழையை தாங்கி சென்ற அந்த குருக்களுடைய பாதம் எப்படி யோர்தான் நதியிலே நனையாமல் ஆண்டவர் அவர்களுக்கு அதிசயம் செய்தாரோ, அதுபோல இறைவனை அணுதின திருப்பலியிலே அவருடைய திருவுடலை நாம் சுமந்து கொண்டு நாம் செல்லுகின்ற பொழுது நம்மை எந்த விதமான தீய சக்திகளும், எந்த விதமான வலிகளும், வேதனைகளும், பிரச்சனைகளுமே அணுகாதபடி ஆண்டவர் நம்மோடு வருவார். அதே எண்ணத்தோடு நாம் மற்றவர்களுக்கு ஆசீர் வழங்குகின்ற பொழுது அந்த ஆசீர் அவரோடு தங்குகிறது. இந்த
நிலையிலேதான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய அன்பை நாம் சுவைக்க வேண்டுமானால், கடவுளுடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டுமானால், கடவுளோடு வழிநடக்க நாம் அழைக்கப்படுகிறோம். எப்படி அருட்தந்தை புனித மேக்சிமிலியன் கோல்ஃபே அன்னை மரியாவினுடைய அதிதீவிர பக்தியாளராக இருந்தாலும் அன்னை மரியாவை தனது வாழ்விலை ஏற்றுக்கொண்டு அவர் தமக்கு கற்றுக் கொடுத்த படிப்பினையை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். எப்படி அன்னை மரியா அத்தனை துன்பங்களையும் இயேசு கிறிஸ்துவாக ஏற்றுக்கொண்டாரோ அது போல அருட்தந்தை மேக்சிமிலியன் கோல்ஃபே தன் நண்பனுக்காக ஏற்றுக்கொண்டார். அதனால் புனித மேக்சிமிலியன் கோல்ஃபேனுடைய நாமத்தை தாங்கி இருக்கின்ற நபர்களுக்காகவும் நிறுவனங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்வோம். அவரை போல வாழ வேண்டிய வரம் கட்டு ஜெபிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். இறைவனை சென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.